எப்படி அவங்க மூச்சு காற்றை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்னா, உணர்வுகள்லாம் என்னங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே நான் கேட்குற விஷயம் தான் கிடைக்குது. வந்து என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற மாதிரியான ரிதத்தில் அந்த காற்று போகும். கஜகேசரி யோகம்லாம் பார்த்தீங்கன்னா, நாக்க தூக்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த மூச்சு, இந்த வாசி யோகம், அதுக்கப்புறமே குண்டலினி யோகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 5000 வருஷம் 10,000 வருஷம் தமிழ் மொழி தான் மூத்த மொழி, இப்படின்னு ஏகப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியில் வெளிநாட்டுக்காரங்களே எவ்வளோ கோடி கணக்குலங்க, 1000 கோடி இந்த உலகத்துலங்க சூரியனை கோடி கணக்குல அடிக்க வச்சு அதை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் அது ஈடே ஆகாது. எல்லாமே உங்கள அடிப்படையில் உங்களோட அறிவு இருக்குல்ல, உங்க பேரறிவு, அறிவு லோகத்துக்கு. அறிவு லோகம்னா என்னங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பூலோகத்துக்கு தாங்க சொல்றேன். அவங்கள இயற்கையில சேர்க்கலாம், ஆனா அது வந்து இந்த அமைதியா இருக்கிற இடத்துல புயல் அடிக்கணும், அந்த மாதிரி அவங்களெல்லாம் சேர்க்கணும். உணர்வுகள்லாம் என்னங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று இல்லைன்னா, இந்த நம்ம பூமியில் தானே இருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இருக்குமா? அதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸை, அந்த ஃபீலிங்ஸோட அதிர்வலையை வச்சு தான் உங்களுக்கு வேணுன்ற விஷயம் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வேணால் எனக்கு எல்லாமே நான் கேட்குற விஷயம் தான் கிடைக்குது, அது நான் முழுசாக நம்புகிறேன், அது எனக்கு அப்படி தான் நடக்குது. அது என்ன அதிசயமும் தெரில, ஒருவேளை நான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனாலையோ தெரியல, ஆனால் இருந்தாலும் நான் கேட்குறது தான் கிடைக்குது, நான் அதை உண்மையாக நம்புகிறேன். அதே போலங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த என்ன பண்ணுறீங்க, அந்த உணர்வுபூர்வமாக கேட்கும் போது அந்த காற்று வந்து என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற மாதிரியான ரிதத்தில் அந்த காற்று போகும். இந்த காற்றின் மூலமாக எவ்வளோ விஷயத்தை சாதிக்கலாம்னு தெரியுமாங்க. அதனால் உங்களோட உணர்வுகளையும் சரி, உங்களோட எல்லா கண்ட்ரோலும் இந்த காற்றுல தான் இருக்குது. அந்த காற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, காற்றுனா நீங்கள் வெளியே இருக்க காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உங்களுக்குள்ளே நீங்கள் சுவாசிக்கிற காற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது போக்கில் போக விட்டு, அதுக்கு ஏகப்பட்ட ஆசனங்கள் இருக்குது. கஜகேசரி யோகம் இருக்குது, இன்னொன்று மூச்சு வாசி யோகம் இருக்குது. இந்த மாதிரி கஜகேசரி யோகம்லாம் பார்த்தீங்கன்னா, நாக்க தூக்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த மூச்சு, இந்த வாசி யோகம், அதுக்கப்புறமே குண்டலினி யோகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதத்தில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணாவே கிடைக்கும். இல்லை நானே போடும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கணும் தான் நான் விருப்பப்படுறது. நான் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ல, அந்த ஒரு இதில் என்னோடய பிஸி ஷெட்யூலில் நாங்கள் வேலைக்கு போகிறேன் வந்து தூங்குறேன், வேலைக்கு போகிறேன் வந்து தூங்குறேன். இதில் வந்து புதுசாக ஒரு விஷயத்த பண்ணும்போது என்னோடய நேரத்தை நான் செலவு பண்ணல, அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர்றது கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். ஆனால் இப்போ நான் பேசுகிற விஷயத்த கேட்டு நீங்கள் நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் காற்றை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட்டோம், இன்னும் முடிக்கலை, இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தாங்க ஆன்மீகம். உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் ஆன்மீகம். அப்படி அந்த உண்மையை மட்டும் நீங்கள் மனசு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருந்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறதுங்க, அந்த அளவுக்கு எப்படி இறைவன் எந்த நிலையில் இருக்கானோ அந்த நிலை வேணாம், அப்போ அவரு மரியாதை கொடுக்கலன்னா அப்போ நம்ம யார்? இறைவன் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்தளவுக்கு வேறு லெவல், நித்திய பேரானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நித்திய பேரானந்த நிலை, அந்த நிலைக்கு நீங்கள் உங்களால் போக முடியும். அது போனீங்கன்னா இந்த மாதிரி பல பேருக்கு இது தெரியணும்னு என்ன மாதிரி ஆர்வப்பட்டு பல பேருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம், நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்களும் எப்படி மனசார அதை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பீங்க. இப்போ அந்த ஒரு நோக்கத்தாக தான் நானும் வந்திருக்கேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு 4 பேருக்கு போகுது, அந்த 4 பேர்கிட்ட வந்து அடுத்த ஒரு 16 பேர், அந்த 16 பேர்கிட்ட வந்து ஒரு 64, இப்படி ரெட்டிப்பா போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஆன்மீகத்தை பத்தி தெரிய வந்துடும்.
அதுவும் எல்லாருக்குமே ஆன்மீகத்தை பத்தி தெரிய வந்துடும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நமக்காக கொடுத்தது. இது தமிழர்கள் மட்டும்தான் பண்ணாங்களான்ற உறுதிப்பாடு நான் சொல்ல முடியாது, ஆனா நான் நம்புறேன். ஏன்னா தமிழ்நாட்டுலதான் அதிகபட்ச பேரு 5000 வருஷம் 10,000 வருஷம் தமிழ் மொழி தான் மூத்த மொழி இப்படின்னு ஏகப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியில வெளிநாட்டுக்காரங்களே அப்ரூவல் எடுத்து வைக்கும் போது அப்ப இது தமிழர்கள் தான் சொல்லியிருப்பாங்கன்றது உறுதிப்பாட நான் நம்புறேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயமும் தமிழர்கள் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும். அது இன்னும் வெளிப்படணும்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அதை வெளியே எடுத்துட்டு போகணும். உங்களோட உத்வேகம் தான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். அதன் மூலமா தான் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்டெப்பு தான் பாத்தீங்கன்னா ஆன்மீகம். அந்த ஒரு விஷயத்துல நீங்க யாருன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது வேற லெவல். அது விவரிக்கவே முடியாத ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங். அது முதல்ல ஆரம்பம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நான் என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது நான் எல்லாரும் பார்க்கும் போது அந்த ஆன்மீகத்தோட எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படுது. ஏன்னா அந்த நான்ன்ற கேள்வியில அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. அதை நீங்க பயிற்சி பண்ணவும் முயற்சி பண்ணவும் கண்டிப்பா கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதான் எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்படும், எல்லாருக்குமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னுவாங்கல்ல, அதுதான் இந்த ஆன்மீகம். இது எவ்வளவு கோடி கணக்குலங்க, 1000 கோடி இந்த உலகத்துலங்க சூரியனை கோடி கணக்குல அடிக்க வச்சு அதை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் அது ஈடே ஆகாது இந்த ஆன்மீக தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் கிடைக்கணும்னாலே பிளெஸிங் தாங்க. அந்த பிளெஸிங் எல்லாருக்குமே இருக்கு, அதை நான் முழுசா நம்புறேன். நீங்களும் அதை நம்புனீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சிய யார் சொல்றது உங்க மனசு அது ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. இந்த மூச்சுல கவனம் இருந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு வேணுன்றது கைகூடி வரும். அப்ப பாருங்க அதோட பெனிஃபிட் நீங்க வேற லெவல்ல ரசிப்பீங்க. அதனால ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்ற கேள்வியை முன்வைங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக தகவலை பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 1000 வருட அரசாட்சிங்க, நாங்க கோடி வருட அரசாட்சி, அதை விட பல கோடி வருட அரசாட்சி கூட நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம். 1000 வருட அரசாட்சி வரப்போகுது, ஏதோ சத்திய போன போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம அமைதியில நிம்மதியில வாழலாம். அந்த ஒரு எப்படி சொல்றது, எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்குற சமமான உலகத்துல நம்மளால வாழ முடியும். அது வரணும்னா தனிப்பட்ட ஒரு நபர் மாறணும். அந்த தனிப்பட்ட நம்பர் தான் நம்மளா இருக்கணும். அந்த ஒரு நம்மளே இருந்து 4 பேர் வரணும். அந்த 4 பேர்ல இருந்து 16. இதுதாங்க சும்மா காமெடிக்காக சொன்னேன். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மளோட வைப்ரேஷன் தாக்கி அவங்களும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நீங்க எதுக்கெல்லாம் புலம்புறீங்க, இது இப்படி இருந்திருக்கலாமே, அது அப்படி இருந்திருக்கலாம் எப்படி அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மாற்றம் சூப்பரா வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுங்க, நீங்க நினைச்சீங்க பாருங்க, அந்த 4 பேர்லாம் உங்களோட அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல அதுல அவங்க அழகா மாறிடுவாங்க. அதனால அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து இவன் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே நீங்க சொல்லவே வேணாம். முதல் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிட்டோம், சிறப்பா இருக்கும். இதுதான் நம்ம கிட்ட ஆன்மீகத்தை பத்தி சொல்ல வேணும்னு நினைக்கிற கருத்து. இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க ஆன்மீகத்தை பத்தி. ஏன்னா வீடியோ கண்டென்ட்டும் வேணுமா இல்லையா, அதனால ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதே போல நீங்களும் நிறைய விஷயம் வீடியோக்காக மட்டும் இல்ல, நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் ட்விஸ்ட் மட்டும் பண்ணி விடுங்க, உங்களுக்கு எல்லாமே அப்படி வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, சிறப்பா வாழலாங்க. நான் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட், அதுல ஏகப்பட்ட 0 போட்டு 1 போட்டாதான் அது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன்னு. ஆன்மீகத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனா அது எல்லாமே தெரிஞ்சுக்க கூடியது நீங்க யாரு, நீங்க எப்படி நடந்துக்கணும், எல்லாமே உங்களோட அடிப்படையில உங்களோட அறிவு இருக்குல்ல, உங்க பேரறிவு, நீங்க பேரறிவுன்றதை உணரக்கூடிய விஷயத்துலதான் இந்த ஆன்மீகம் எல்லாமே வரக்கூடியது. அப்படியே நம்ம டிரான்ஸ்பர் ஆகி நம்ம சிற்றறிவு என்னும் அறிவு லோகத்துக்கு. அறிவு லோகம்னா என்னங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பூலோகத்துக்கு தாங்க சொல்றேன். இந்த அறிவு பேரறிவு பிரிச்சதே நம்ம பூலோகம் தான். அது நாய், இது பேய், இது பிசாசு, இது பன்னி, ஐ மீன் அந்த ஒரு விஷயத்தையும், இது போனு, இது டிவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அறிவால பகுத்தறிவு, அறிவு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அறிவால வெளிப்படுத்தி, வெளிச்சம், அது இருட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அறிவால கொண்டு வந்தது இந்த உலக அறிவு தான். இது எல்லாமே உலகத்துக்கு தான் சமர்ப்பணம்.
பேரறிவு சொன்னல, அதுக்கு வேற வேற பேர் இருக்கலாம். அதுக்கு பேரே இல்லாத ஒரு விஷயம். அதை உணர்றதுக்கு தான், அந்த உணர்வு தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர அந்த பேரறிவுக்கு வார்த்தை இல்லை. இந்த சிற்றறிவுன்ற வார்த்தை இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்பக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஒரு சோர்ஸ், நமக்கு ஒரு கீயா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது தப்பு அது தப்புன்னு பார்க்கவே கூடாது. அது தப்பு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்த பகுத்து இது இப்படி தெரிஞ்சா இதன் மூலமா இந்த உணர்வை அனுபவிக்கலான்னு நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கணும். அந்த ஒரு சுகத்தை, அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒரு அனுபவ அறிவா நமக்கு எடுத்துக்கணும், பகுத்து ஆராய்ந்து பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, உயிர் எழுத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பகுத்தறிவு இந்த எழுத்துக்கள் மூலமா நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அந்த இதுல இருக்கிறத நீங்க குறையா பார்க்கவே கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க இதை உங்களுக்கு சுலபமா இருக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ துக்கமோ எது கிடைச்சாலும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுனால வருது. ஆனா அதுதான் உண்மையான்றது நிதர்சனம் இல்லை. அந்த உண்மை எதுக்கு தெரியும்னா, நம்மளை உருவாக்குன அந்த இயற்கைக்கு தான் தெரியும். இந்த இயற்கைக்கு தான் எது உண்மைன்றது தெரியும். அந்த இயற்கை தான் அந்த சத்தத்தை கொடுத்து, ஒளியை கொடுத்து, இதுக்கான பேரை கொடுத்து எல்லாத்தையுமே வச்சிருக்கு. இதை உணரக்கூடியவங்க இயற்கையில சமர்ப்பணமாவாங்க. இதை உணராதவங்க இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற அகங்காரத்துல இருப்பாங்க. நான் அகங்காரத்துல இருக்கவங்களுக்காக பேச வரல. இது எல்லாமே எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்பட்டது. யாருக்கு அதிகமா அளிக்கப்பட்டதோ அவங்க அதை வெளிப்படுத்தி அது ஒரு புத்தகமா போடுறதோ, பல பேருக்கு அறிவா செலுத்துறதோ அப்படின்ற காரியத்துல ஈடுபட்டு இது எல்லாமே நமக்காக கிடைச்சிருக்கு. இதெல்லாமே இயற்கையால தாங்க உருவாச்சு. ஆனா அது இயற்கைன்னு ஒத்துக்கிறவங்களுக்கு தான் இது இயற்கை. அது நான் தான் பண்றேன் அகங்காரத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாவம், அவங்கள இயற்கையில சேர்க்கலாம். ஆனா அது இந்த அமைதியா இருக்கிற இடத்துல புயல் அடிக்கல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் சேர்க்கணும். ஏன்னா அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா அது எல்லாமே வெளியே இருந்துதான் வந்தது. எல்லாமே அதுக்குதான் சபரம் பணம்னு சொல்றவங்கள நம்ம எப்பவுமே புகழ்ந்துருக்கோம். ஆனா அது நான் தான் கண்டுபிடிச்சவங்கள அந்த அது நம்ம புகழ்றோம் பாருங்க, அவங்களுக்கு கீழே தான் வச்சிருக்கோம். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு ஒருமையா இல்லாம நாம தான் ஒற்றுமையா இருக்கிறது தான் எல்லாருக்குமே சிறப்புன்னு ஏதோ அந்த